ஹெல்ப்புக்கு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த நபரை வந்து பழி வாங்கணும்ன்ற நோக்கத்துக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான வேஷத்தை போட்டுப்பாங்க நான் நம்புறேன். உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு 100% என்னோட நம்பிக்கை இல்ல. அஜித் குமாரோட கொலை வழக்கு அப்படின்னு சொல்லப்படுற இதுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நாள் பொழுதுல ஒருத்தவங்களும் அப்படி இப்படி மீடியா சைட்ல கத்திட்டு இருந்தாலும் ஒரு நபர்களா பேசிட்டு இருந்தாலும் நிக்கிதாவினுடைய உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு ஒரு நபர். சோ அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயதான தம்பதியினர் தான் 2 பேரும் வராங்க, மிடில் ஏஜ் பர்சன்ஸ். அவங்க வந்து இந்த மாதிரி நிக்கிதாவை பத்தி அவங்களுடைய குடும்பத்தை பத்தி யாருப்பா நிக்கிதான்ற கேள்விக்கான ஒரு பதில அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2010 பிஎட் ஸ்டூடெண்டா என்கிட்ட நிக்கிதா படிச்சா, அந்த பொண்ணும் அவங்களுடைய ஃபேமிலியும் எனக்கு சொந்தக்காரவங்க தான். பட் வந்து ஸ்டூடெண்டா இருந்ததுனால தான் கொஞ்சம் அதிக அளவில் எனக்கு பழக்கம். அந்த பொண்ணுடைய அம்மா சிவகாமி எனக்கு கால் பண்றாங்க ஒரு நாள் 11 மணிக்கு. ஃபோன் பண்ணி, உனக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லியிருந்தேன்ல, 2 நாள்ல உனக்கு கவர்மெண்ட் வேலை சீக்கிரமா கிடைச்சிரும், ஆனா 9 லட்ச ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு உடனே வா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்கிட்ட பணம் இல்ல, நான் வட்டிக்கு வந்து பணம் ரெடி பண்றதுக்குள்ள ஒரு 10 ரூபா நோட்டுலாம் நான் அங்கங்க வட்டிக்கு ரெடி பண்றதுக்குள்ளேயே எனக்கு படாத பாடு பட்டுட்டேன். அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அவங்க எடுத்துட்டு போயிட்டு நான் கொடுக்கும்போது என்ன 10 ரூபா நோட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏளனமா என்னை பார்த்து அவங்க அம்மா, அவங்க அப்பா, அந்த பொண்ணு, அவங்களுடைய அண்ணன் வந்து கவியரசு அப்படிங்கிற இந்த நபர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஆனாலும் நான் அந்த பணத்தை கட்டிட்டு வேலை கிடைச்சோம்னு இருந்தேன். ஆனா இத்தனை வருட காலம் ஆகுது, இப்ப வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல, அந்த பணமும் கிடைக்கல. அடுத்தடுத்த ஆட்சிகள் மாற ஆரம்பிச்சிருச்சு, ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே மாறல, சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்காரு. சோ இதே மாதிரி நான் மட்டும் கிடையாதுங்க, எக்கச்சக்க பேர் பணம் கொடுத்து நிறைய பேர் என்னுடைய கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ், அவங்களுடைய தங்கச்சிக்கு ஒரு டீ கடை வச்சிருக்கவங்க, அப்புறம் வந்து எல்லா வேலைகளும் ஒரு வேலை அப்படின்னு கிடையாது. இவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரா அவருக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வேலையை உங்களுக்கு நாங்க வாங்கி தரோம் கவர்மெண்ட்லன்னு சொல்லிதான் இவர்கிட்ட 9 லட்சம். அண்ட் மீதம் இருக்கிறவங்க கிட்ட பால் பண்ணையில வேலை பார்க்கறதுக்கு, என் வந்து சமையல் பண்ற வேலை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா அவங்க கிட்ட அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளவு பணம் வாங்கி குவிச்சிட்டு இருந்திருக்காங்க லட்சக்கணக்கில். அண்ட் 19 லட்சம் வரைக்கும் வந்து சக ஊழியர்கள் நிக்கிதாவுக்கு கொடுத்திருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நீங்க எப்படிதாங்க நம்பி ஏமாந்தீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பின்னாடி அரசியல் பிரமுகர்கள் அதிகம். எங்களுக்கு அமைச்சர்கள் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா லிங்க் இருக்கு, சிஎம் தெரியும், டெப்டி சிஎம் நல்லா தெரியும், அமைச்சர்கள் எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாவே இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ டோட்டலா இவங்க ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஆட்களும் எந்த மாதிரி ஆட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டரேட் முடிச்சவங்க, டெப்டி கலெக்டர், பிஜி பிசிக்கல் டைரக்டர், யாரு அந்த பாட்டி ஒருத்தவங்க உட்கார்ந்தாங்க பாத்தீங்களா சிவகாமி, அவங்க தான் வந்து சிவகாமி நடக்க முடியாம ஒரு நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க வேலை. ஸோ பிஜி அவங்க தான் பிசிக்கல் டைரக்டரா இருந்திருக்காங்களாம். அண்ட் வந்து இந்த பொண்ணு நிக்கிதான்ற ஒரு பர்சன் வந்து டாக்டர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஷீஸ் நாட் அ டாக்டர். அவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல அவங்க வந்து ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ அளவுக்கு ஒரு கிரேட் இருக்காங்க, இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலி இருக்காங்க, ஏமாத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தன்மையானால தான் நான் போயிட்டு அந்த பணத்தை கொடுத்தேன், பட் ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த இஷ்யூஸ்க்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி கூட போயிட்டு பணம் கேட்கும் போது பாம்பு உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நாடகத்தை ஆடினாங்க. டோட்டலா ஏமாத்து குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அஜித் குமாரை பத்தி கேட்கும் போதும் அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு 500 ரூபாய் செலவுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு மேபி அவர் கேட்டிருந்திருக்கலாம். அந்த பழிவாங்கும் குணத்தினாலதான் என்கிட்டயே நீ எப்படி கேட்பேன், என்கிட்ட விவாதம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவரை காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிருக்குமே தவிர உண்மையா இருக்க நகையை திருடுறதுக்குலாம் வாய்ப்பே இங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி பல கேஸ் நிக்கிதா மேல, அவங்க குடும்பத்தினர் மேல இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நிக்கிதா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ராட் அப்படின்னு தெரிய வந்துருச்சு. அவங்கள பிடிச்சி முதல் விசாரணை பண்ணா மட்டும்தான் அஜித்குமாருக்கு என்ன நடந்திருக்குங்கிறது தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணீரே வடிக்கிறார். அந்த பையனுடைய ஃபேமிலி வந்து எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு புரியுது. சேம் அந்த குடும்பத்தால எங்களுடைய குடும்பமும் வீணா போச்சு அப்படின்னு கதற அந்த கதறுதலுக்கு நிக்கிதா சூப்பரா மாட்டி அப்படியே தொக்கா சிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? நிக்கிதா இப்ப கொடுத்துட்டு இருக்கிற இன்டர்வியூஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்து வரவேற்கத்தக்கது. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.